Hi friends, DRDO Defense Research Development Organization, அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எதுக்காகனா கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சரிங்களா? கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுக்காக அந்த ப்ராக்ரஸ்க்காக அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்ஸ் வந்து ரெக்வயர் பண்ணுறோம் அப்படின்றது அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது எந்தெந்த கேட்டகரினா கிராஜுவேட் கேட்டகரி இன்ஜினியரிங்கில், அதுக்கப்புறம் கிராஜுவேட் நான் இன்ஜினியரிங். சரிங்களா? அப்புறம் டிப்ளமோ ஐடிஐன்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து ரெக்வயர் பண்ணுறோம் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விவரங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எப்போனா 12 மார்ச் 2024 இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? அதை பற்றின விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 1 ஓகேங்களா, மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 30 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 15 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்கு பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங் அல்லது அது ஈக்குவலாக இருக்கிற கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. சரிங்களா? மொத்தமாக இன்ஜினியரிங் கிராஜுவேட், சரிங்களா, கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஃபார் இன்ஜினியரிங் ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 75 ஸ்லாட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இன்ஜினியரிங் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிகாமு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா? பிகாம் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, பிஹெச்டி சரிங்களா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க, 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிஏ அதில் இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஸு, பேங்கிங் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிசிஏ 5 வேகன்சி, பிபிஏ அவங்களுக்கு 5 வேகன்சி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கோர்ஸ் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வைஸாக பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ்லாம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஏஜ் மினிமம் ஏஜ் காமன் தான். சரிங்களா? மினிமம் ஏஜ் 18 வயசு, மேக்ஸிமம் ஏஜ் கேட்டகரி வைஸ் கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. அதே போல் டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அதில் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் டூல் அண்ட் டை டிசைன் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி. அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி. அப்போ டிப்ளமோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 ஸ்லாட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 20 ஸ்லாட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷினிஸ்டாக இருந்தாங்கன்னா 3 வேகன்சி, ஃபிட்டர்னா 4, டர்னர்னா 3, எலக்ட்ரிஷியன்னா 3, வெல்டர்னா 2, ஷீட் மெட்டல் ஒர்க்கர்னா 2, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அப்படின்னா 8 வேகன்சி சொல்லிட்டு ஐடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 ஸ்லாட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 25 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுதான் வேகன்சி டீட்டெயில்ஸ் ஃபார் த வேரியஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? அதாவது 3 கிரேடாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஒன்று, அப்புறம் நான் இன்ஜினியரிங் ஒன்று, டிப்ளமோ 4ஆக பிரிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 4th ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடிஐ. சரிங்களா? மொத்தம் 4 கேட்டகரியாக பிரித்து இங்கே சொல்லியிருக்காங்க வேகன்சி வந்து. ஓகேங்களா? இதுதான் வேகன்சி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் சம் இம்பார்ட்டன்ஸ் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க முக்கியம். அதாவது யார் யார் எலிஜிபிள்ன்றது அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எந்தெந்த பாஸ் அவுட் இயர் சொல்லிட்டு 2021, 2022, 2023 லாஸ்ட் 3 இயர்ஸ் பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? 2021க்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்க வந்து இதுக்கு குவாலிஃபை கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்கணும் கேண்டிடேட்டுக்கு வந்து. அதுக்கு ஹையராக இருந்தாங்கன்னா அந்தந்த நாட் எலிஜிபிள். இப்போ நீங்கள் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிஏ இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? அதை தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஐடிஐ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ மட்டும் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் அங்கே சொல்கிறாங்க. கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டேட் லெவலு இல்லை நேஷ்னல் லெவல் அந்த போர்டில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே போல் ஃபுல் டைமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபுல் டைமாக படித்து முடிச்சிருக்கணும் கோர்ஸ் ஒர்க் வந்து அப்படின்றது தாங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு முக்கியமான விஷயம், அதாவது ஆல்ரெடி ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க.
அதே போல் இதில் நாங்கள் ட்ரைனிங் செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து நாங்கள் வந்து எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது குவார்ட்டர்ஸோ, தங்குறதுக்கு ஹாஸ்டலோ, அகாமடேஷனோ அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டோம். அதாவது ட்ரைனிங் பீரியடில் அதெல்லாம் நம்மளே தான் பார்த்துக்கணும். எந்தெந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ட்ரைனிங், அவ்வளோதான். ஸ்டைஃபண்ட் மட்டும் தராங்க. சரிங்களா? ஸ்டைஃபண்ட் மட்டும் சொல்கிறாங்க. ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், இன்ஜினியரிங் கிராஜுவேட் அதில் வந்தீங்கன்னா 9000 பர் மந்த். சரிங்களா? ஏன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் தானே. சரிங்களா? ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த்து. ஓகேங்களா? 12 மந்த், அதாவது 1 இயர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்தீங்கன்னா 9000, டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்தீங்கன்னா 8000, ஐடிஐ இருந்தால் 7000 பர் மந்த். சரிங்களா? ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஸ்டைஃபண்ட் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 9000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட். சரிங்களா? இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கும் ஆர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 9000, டிப்ளமோக்கு 8000, ஐடிஐக்கு 7000 பர் மந்த். சரிங்களா? இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட், அதாவது ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த், அதாவது 1 இயர் மட்டும்தான். ஓகேங்களா? அதே போல் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் COVID-19 வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுக்கணும். அதாவது போத் டோசஸ். சரிங்களா? 2 டோஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், இப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வேரியஸ் போஸ்டிங்க்கு கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்படும்னா, அதாவது ஒன்று மெரிட் பேஸாக, இல்லைனா ரிட்டன் டெஸ்ட்டில், இல்லைனா இன்டர்வியூ. சரிங்களா? எந்த மோடு வேணால் இருக்கும். ஒன்று அவங்க பர்சன்டேஜ் வச்சு பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம், இல்லை ரிட்டன் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணலாம், இல்லை இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணலாம், இல்லை இந்த 3மே கூட இருக்கலான்றத விஷயத்தை தான் அங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் செலெக்ஷன் மோடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ வெப்சைட்டில், அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். வெப்சைட்டோட லிங்க் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, rac.government.in, அதாவது drdo.government.in சொல்லிட்டு வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் சொல்லுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனு. இதில் பாருங்கள், டாக்குமெண்ட் வந்து என்னென்ன தேவைப்படுது. நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் வரீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். இது வந்து வெரிஃபிகேஷன் டைம்லேயே ஒரிஜினல் வச்சுருக்கணும். அப்லோட் பண்ணுறப்ப, அப்லோட் பண்ணுறப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணுன்றதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 10th சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சனாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஐடி, அதாவது ஆதார் கார்டு, அப்புறம் எக்கனாமிக் சர்டிஃபிகேட்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் சப்போஸ் அப்லோட் பண்ணுறப்பையும் தேவைப்படும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்பயும் தேவைப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்தோம்னா, ரிசல்ட்ஸ் வந்து வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், முக்கியமான டேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்ச் 2024. அதாவது ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு வாரம் ஆயிடுச்சு. எப்போ லாஸ்ட் டேட்னா 9 ஏப்ரல் 2024. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா? இன்னமும் ஒரு 10-12 நாள் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. குயிக்காக அப்ளை பண்ண பாருங்கள். சரிங்களா? அதே போல் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராபபிள் டேட் ஆஃப் பப்ளிஷிங் ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட். சரிங்களா? அதாவது அதான் சொன்னாங்கள்ல, மெரிட் பேசிஸ்லையோ, இல்லை இன்டர்வியூ பேஸ்லையோ, ரிட்டன் டெஸ்ட் பேசிஸ்லையோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்து விடுறாங்க. எந்தெந்த கேண்டிடேட்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போனா 23 ஏப்ரல் 2024, ஏப்ரல் 23, 2024 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு விடுவாங்க. இந்தந்த கேண்டிடேட்லாம் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் அந்த லிஸ்ட்டில் எந்தெந்த கேண்டிடேட் வந்து வில்லிங் இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு, யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா, அப்படின்ற லிஸ்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் டேட்டு 2 மே 2024. சரிங்களா? மே மாதம் 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்படின்ற
அப்படின்ற ஒரு விஷயத்த எப்போனா மே 2ஆம் தேதியிலேருந்து எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க கேண்டிடேட் வந்து நாங்கள் நாங்கள் வில்லிங் இருக்கோம், ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான லிஸ்ட்டு சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் அவங்க கூட இன்ட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு டேட் சொல்கிறாங்க. அதாவது யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்க, வில்லிங் இருக்கு, அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இன்ட்ராக்ஷன் அதாவது இன்டர்வியூ மாதிரி அவங்க அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 மே 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? 9 மே 2024. அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு சரிங்களா? டிக்ளரேஷன் ஆஃப் ஃபைனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு. அதாவது கிராஜுவேட் இன்ஜினியரிங், கிராஜுவேட் நான் இன்ஜினியரிங், அப்புறம் டிப்ளமோ, ஐடி எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இமெயில் மூலியமாவோ, இல்ல வெப்சைட்ல மூலியமாவோ, இல்ல எஸ்எம்எஸ் மூலியமாவோ வந்து தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பன்னா, இது வந்து டென்டேட்டிவ் டேட்டு 16 மே 2024 சரிங்களா? 16 மே 2024 அப்போ வந்து தெரிவிப்பாங்க. அப்புறம் ஜாயினிங் அந்த இன்ட்ராக்ஷன் அதாவது ஃபைனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ தெரிவிப்பாங்கன்னா, 27 மே 2024 தெரிவிப்பாங்க. அதே போல இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. எக்ஸாக்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்களா? கால் லெட்டரு, ஜாயினிங் லெட்டரு அதிலேயே வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அத தெரிவிக்கிற நாள் வந்து 27 மே 2024. ஆனா எக்ஸாக்ட் ஜாயினிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தெரிவிப்பாங்க இல்லையா? கால் லெட்டர் அதிலேயே வந்து ஜாயினிங் லெட்டர்லேயே வந்து இருக்கும் அப்படின்றத இங்க தெளிவா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான தகவல். இதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்ல. நீங்க முக்கியமா நோட் பண்ற விஷயம் இந்த டேட்ஸ் கரெக்ட்டா பார்த்துக்கங்க. இன்னொரு 10, 11 நாள் தான் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. நீங்க வந்து கரெக்ட்டா இந்த நீங்க எலிஜிபிலிட்டி இருந்தீங்க, இந்த பாஸ்வேர்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணுங்க. குயிக்கா அப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வில்லிங் இருக்கு ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதேபோல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. சொல்ல மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அதாவது ஒன்லி அப்ரண்டிஸ்ஷிப் மட்டும் தான் அங்க வந்து குடுப்போம். இங்க வந்து நோ எம்ப்ளாய்மென்ட் இஸ் கேரண்டி. அப்ரண்டிஸ்ஷிப் முடிஞ்சுச்சுன்னா நாங்க பெர்மனன்ட்டா வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்க நம்பக்கூடாது. இல்ல நாங்க வந்து எந்த கேரண்டி தரமாட்டோம். அப்ரண்டிஸ்ஷிப் முடிஞ்சுச்சுன்னா அப்ரண்டிஸ்ஷிப் மட்டும் தான். 1 இயர் ட்ரெய்னிங்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, அப்புறம் நீங்க எந்த பாஸ்அவுட் 2021க்குள்ள இருக்கணும் சரிங்களா? 2021க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, நீங்க எலிஜிபிள் கிடையாது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வரீங்களோ, என்ன வேக்கன்சி இருக்கோ, அதெல்லாம் கரெக்ட்டா நோட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வில்லிங்கா இருக்காங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தேங்க் யூ.